ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். யோகாசனங்கள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான சொத்து. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பவன முக்தாசனம். ஒவ்வொரு ஆசனத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பலன்கள் இருக்கின்றன. இந்த பவன முக்தாசனம் அதிக தொப்பையை குறைக்கின்றது. தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸோ தொப்பையை இல்லாமல் நம்ம வாழ்ந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அசனம் பாதி ஆசனம் பாதி. அசனம் அப்படின்னா உணவு, ஆசனங்கிறது யோகாசனங்கள். உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த ஆசனத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தொப்பை வராமல் வாழ முடியும். அந்தந்த வயதிற்கு ஏற்ற தசை கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடியது பவனமுக்தாசனம். ஜீரண மண்டலம், நம்ம உடம்புல ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும். அந்த ஜீரண மண்டலத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஆசனம் பவனமுக்தாசனம். சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது. குடல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றக்கூடிய ஆசனம் பவனமுக்தாசனம். பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு பவனமுக்தாசனம். கான்ஸ்டிபேஷன் சொல்கிற மாதிரி மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் பவனமுக்தாசனம். இடுப்பு பகுதி, இடுப்பு தசை அதிகமாக வராமல் வாழ செய்யக்கூடிய ஆசனம் பவனமுக்தாசனம். இரத்த ஓட்ட மண்டலம், மூச்சோட்ட மண்டலம், நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு ஆசனம் பவனமுக்தாசனம். ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை தருகின்றது. இந்த ஆசனங்களை ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, அதிக ப்ரெஷர் உள்ளவங்க, முதுகு தண்டுவடத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முயற்சிக்க வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கிறவங்க, மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். யோகாசனங்கள் செய்யும் பொழுது இப்போ நான் பண்ணி காமிக்கும் போது பல வருடங்கள் அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ் உடனே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்னா முதல் நாள்லேயே எனக்கு அந்த முழுமையான நிலை வரணும்னு முயற்சிக்க வேண்டாம். ஒரு ஆசனம் பண்ணும்போது எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கப்புறம் வரலையா அந்த பொசிஷன் அப்படியே 10 செகண்ட் இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், சிலருக்கு 6 மாதத்தில் தான் அந்த முழுமையான நிலை வரும். எந்த பகுதியில் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறோமோ அங்கே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்பொழுது பவனமுக்தாசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இதுவும் நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒவ்வொரு பொசிஷனாக பொறுமையாக பார்ப்போம். இது முதல் நிலை. இப்போ முதல்ல நேராக படுத்துக்கிடுறேன். ஒரு 5 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கிடுறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நிதானமாக கவனிச்சுக்கோங்க. இப்போ வலது காலை இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். இந்த 2 கையினால் முட்டை பிடிச்சிக்கிட்டேன். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக சின்னால முட்டை தொட முடியுதான்னு பார்க்குறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் ப்ரீதிங்லாம் பண்ணுறேன். ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை மடிச்சுக்கோங்க. 2 கையினால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ள எடுத்துகிட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். 2 கால் மடிச்சுக்கோங்க. கை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். இப்போ 2 கால் மடிச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 to 5 டைம்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாந்தி ஆசனம். ஒரு ஆசனம் பண்ண உடனே கை காலை அகட்டி கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணி காமிக்கிறேன். முதல்ல நார்மல் ப்ரீத்திங்கில் பண்ணோம். இந்த மாதிரி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. வலது கால் மடிச்சுக்கோங்க, 2 கைனால் பிடிச்சிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அடுத்த காலம் மடிச்சுக்கோங்க, 2 கைனால் பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ 2 காலும் அடிச்சுக்கோங்க, கை பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே வாங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out, relax. பொறுமையாக எழுந்து உட்காந்துக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த ஆசனம் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. சார், என்னால் நிறைய ஆசனங்கள் செய்ய முடியல, படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அவங்களாம் இந்த பவனமுக்த ஆசனத்தை இப்போ பண்ண ஆசனத்தை பண்ணிவிட்டு 2 கால் மடிச்சுட்டு நல்லா ஒரு 5 to 10 டைம்ஸ் ரொட்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா தலை முதல் கால் வரை பிளட் சர்க்குலேஷன் நன்றாக பாயும். அவங்க சுறுசுறுப்பாக இருக்கலாம், எளிமையோடு இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஞாபக சக்தி இருக்கும், படிக்கக்கூடிய பாடங்கள் மனதில் நன்றாக பதியக்கூடிய நிலை கிடைக்கும். அவங்களிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போயிடும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த தமோகுணம் அப்படிங்கிறது மட்டமான உணர்வலைகள், சோம்பல், பிறரை குறை கூறுதல், கோபம், இந்த மாதிரி உணர்வலைகள். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பயிற்சி பண்ணும்போது உடலை விட்டு வெளியே போயிடும். சத்துவகுணம் அப்படிங்கிறது நல்ல அதிர்வலைகள், அன்பு, கருணை, பாசம், அனைவரையும் நேசித்தல். இந்த அதிர்வலைகள், இந்த பண்புகள் வளர ஆரம்பித்து விடும். ஸோ பவனமுக்த ஆசனத்துடைய பலன்களை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நிதானமாக பொறுமையாக பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான ஆசனங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.